Hi guys, இந்த வீடியோவில் float ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரெண்டு div tag ஓப்பன் பண்ணிக்கிறேன். div அப்படியே shift all down கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் div tagல என்ன கொடுக்குறேன்னா leftன்னு கொடுக்குறேன். ஓகேவா, left. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன்னா rightன்னு கொடுக்குறேன். right. ஓகேவா, RIGHT. ஓகே, இப்போ என்னோட லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு ஓகேவா, ஒரு காலம் மாதிரி தான், ஒரு தனித்தனி ரோஸ் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் பாதி இடம், ஓகேவா, கரெக்டாக பாதி இடம் லெஃப்ட்டு டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கணும், மீதி பாதி இடம் ப்ரௌசரில் ரைட்டு வந்துடணும். ஓகேவா, இது ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நாம் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நான் கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் ஃபஸ்ட் இதுக்கு எல்லுன்னு வச்சுக்கிறேன், செகண்ட் இதுக்கு ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, எல்னா லெஃப்ட்டு, ஆர்னா ரைட்டு. இப்போ டாட் எல்லு கொடுத்துட்டு ஃப்ளோட் கொடுங்க. ஃப்ளோட்டில் லெஃப்ட்டுன்னு கொடுங்க. ஓகேவா, லெஃப்ட் சைட் போகணும். அதே தான், அப்படியே சேம், அப்படியே காப்பி, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ளோட் வந்து ஆர். ஓகே, ஆர் வந்து ரைட். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த div tag ஃபுல்லாக இருக்குல்ல, இதுக்கு நம்ம வித்து கொடுக்கணும். ஓகேவா, வித் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. வித்து 50%. அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் கலரு இது வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரெட்டு. இது வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ. ஓகே, இப்போ இந்த வித் 50% வந்து ரெட் கலர் இருக்கும், ரைட் சைடு வந்து வித் 50% ப்ளூ கலர் இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா 50%. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது இப்போ இந்த இடத்த ஃபுல்லாகவுமே இப்போ ஹைட் வேணால் வச்சுக்கலாம். ஹைட் வச்சு இன்னும் வச்சோன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா, 500 பிக்சல். இதை காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தேவையான இடத்துல நீங்கள் இது ஃபுல்லாமே எழுதிக்கலாம். என்னென்ன வேணுமோ இமேஜஸோ என்னென்னமோ எழுதிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு. இந்த இடத்துல தனித்தனியாக நம்ம காமிச்சிக்கலாம். ஓகேவா, இது மாதிரி தான் நம்ம பிரிப்போம். ஓகேவா, பாதி இடம் இது வேறு ஏதாச்சும் எழுதுவோம், இந்த இடத்துல பாதி வேறு ஏதாச்சும் நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு div tag இருக்குல்ல, இந்த லெஃப்ட்டுன்றது, இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் செட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதனால் IMG tag ஓப்பன் பண்ணிக்கிறேன். IMG tag ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார SRC ஆட்ரிபியூட். ஓகேவா, SRC ஆட்ரிபியூட் மூலமாக நான் ஒரு இமேஜஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, என்னோடய ஃபைலில், என்னோடய ஃபோட்டோவில் கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேவா, CSS icon சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். CSS icon அந்த இமேஜ். ஓகேவா, அது இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் வித் வந்து சின்னதாக்கிக்கிறேன். வித் வந்து ஒரு 10 பிக்சல் 10%. ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. எனக்கு அவ்வளோ பெருசாக ஐக்கான் வந்து போகணும். அப்படி பெருசாக வேணும்னு நினச்சேன்னா ஒரு 30 வேணால் வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாக எனக்கு கிடைக்கும். ஓகே, இவ்வளோ பெருசாக போயிடுச்சு, எனக்கு போதும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு பேராகிராஃப் இதே கொடுக்குறேன். ஓகே, இதே div tagல பேராகிராஃப் கொடுக்குறேன். பாருங்கள், பேராகிராஃப் கொடுத்துட்டேன். ஓகே, நமக்கு இங்கே பாருங்கள், இந்த இமேஜ்லேருந்து இந்த இடத்துல இருந்தால் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை ஓகேவா, பட் இங்கேருந்து வருது. ஓகேவா, இந்த இடத்துல வரவே இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகேவா, அந்த இடத்துல நம்மளோட டெக்ஸ்ட் நம்ம வர வைக்கணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த IMG tag இருக்குல்ல, இந்த IMG tagல மட்டும் ஃப்ளோட் வந்து லெஃப்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா, கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா IMG tagல ஃப்ளோட் லெஃப்ட். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, அது என்ன கரெக்டாக சொல்ல வரேன்னா இந்த இமேஜ் வந்து வித் வந்து அது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஓகேவா, ஃபுல்லாக எடுத்ததை நான் இமேஜ் வந்து கரெக்டாக லெஃப்ட்டுன்னு கொடுத்தோடனே அதுக்கான இடம் மட்டும் அது எடுத்துக்குது, மீதி இடம் வந்து அந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேவா, அதான் சொல்ல வரேன். சரி, ஓகே, இப்போ இங்கே பண்ணோம்ல, இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து இமேஜ் வச்சு பண்ணுவோம். ஓகேவா, இதே மாதிரி இப்போ ரைட் சைடு வந்து இமேஜ் வச்சு கண்டென்ட் வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வருவோம். ஓகேவா, அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த div tagல IMG tag ஓப்பன் பண்ணிக்கோங்க. IMG tagக்குள்ளார இந்த CSS icon PNG, அடுத்தது வித்தின் ப்ராப்பர்ட்டியில் 30%. ஓகேவா, என்னோட இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப பெருசுங்க, அதனால் வித்து 30% கொடுத்துருங்க. ஓகேவா, உங்களோட இமேஜ் சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா வித்தே கொடுக்காதீங்க. அப்படி பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி 50 அந்த 70 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க.
என்னோட இமேஜ் வந்து ரொம்ப பெருசு ஓகேவா ஸ்க்ரீனோட, அதனால் நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோ பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஐஎம்ஜி டேக் வந்து தனித்தனியாக கொடுக்குறேன் ஓகேவா. ஐஎம்ஜி இந்த இடத்துல ஐஎம்ஜி டேக்கில் ஒரு கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஆட்ரிபியூட்டில் ஐஎம்ஜி எல் ஓகேவா. ஐஎம்ஜிஎல்னா ஐஎம்ஜி லெஃப்ட்டில் இருக்கணும். அடுத்தது கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் ஐஎம்ஜி ரைட்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஐஎம்ஜி ஆர் ஓகே. இது வந்து ஐஎம்ஜி ஆர்ன்றது ரைட் சைடில் வரணும் ஓகேவா. இப்போ ஐஎம்ஜி எல்லில் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. இப்போ டாட் வச்சுக்கிறேன். டாட்டு இப்போ அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஐஎம்ஜி இது ஆர், அதனால் இது ரைட் சைடில் இருக்கணும். ரைட் சைடு ஓகேவா. பார்த்து இல்லாமல் அவுட்புட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா. இது ரைட் சைடு நல்லா நான் வச்சுக்கோங்க. டியூ டேக் வந்து லெஃப்ட்டாக வச்சுருக்கேன். இந்த டியூ டேக் வந்து பேக்ரவுண்டில் ப்ளூவாக இருக்குல்ல, இது வந்து ரைட்னு வச்சுருக்கேன். இந்த இமேஜுக்கு ஃப்ளோட் வந்து லெஃப்ட்னு வச்சுருக்கேன். இந்த இமேஜுக்கு ஃப்ளோட் வந்து ரைட்னு வச்சுருக்கேன் ஓகேவா. இந்த கண்டென்ட்டில் நான் ஃப்ளோட் வந்து கொடுக்கவே இல்லை ஓகேவா. கண்டென்ட் டேரெக்டாக இந்த இமேஜ் கொடுத்தோன்னே டேரெக்டாக இந்த கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் ஓகேவா. உதாரணத்துக்கு நான் அந்த ஒன்றுக்கு மட்டும் கமெண்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். கமெண்ட் அவுட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இமேஜ் வந்து இவ்வளோ தூரம் வித்தை எடுத்துக்குது ஓகேவா. ஃப்ளோட் கரெக்டாக ரைட்டுன்னு கொடுத்த உடனே ரைட் சைட் போயிடுது, கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக மேலே விடுது ஓகேவா. நான் கண்டென்ட்டுக்கு நான் ஃப்ளோட் கொடுக்கல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ பாருங்க ஓகேவா. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ காய்ஸ்.